தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/12/2014 செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு 7:17 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு சாக்கிய நாயனார் குரு பூஜை. அவர் கல்லால் அடித்து இறைவனை வழிபட்டார் என்று புராணம் சொல்லும். கல்லால் எரிந்தவருக்கும் வில்லால் எரிந்தவருக்கும் சொல்லால் வைத்தவருக்கும் வாழ்வு கொடுத்தவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சாக்கிய நாயனார் குரு பூஜை இன்றைக்கு நடைபெறுகின்றது. ஆகையினாலே இது போன்ற குரு பூஜைகளில் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது. இன்றைக்கு கிழமை செவ்வாய். செவ்வாயோ வெறுவாயோ என்பார்கள், அது தவறு. செவ்வாயோ வருவாயோ என்று சொல்ல வேண்டும். செவ்வாய் இன்றைக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று செவ்வாய் விளங்குகின்ற பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால், தைரியகாரகன் உச்சம் பெற்றால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுதலாகவே இருக்கும். அப்படி இருப்பவர்களை பார்ப்பது அரிது. எதை செய்தாலும் யோசிக்காமல் செய்வார்கள். அவர்கள் அது மாதிரி செய்வதற்கு காரணம் அந்த செவ்வாய் பலம். எனவே தான் தைரியம் புருஷ லட்சணம் என்பார்கள். ஒரு ஆடவனுக்கு அடையாளம் தைரியமாக செயல்படுவது. சிலர் சொல்வார்கள், கதவை திறந்து வைத்து கொண்டு தான் வீட்டிலே தூங்க வேண்டும் என்பார்கள். எதற்கும் பயப்படக்கூடாது என்று கூட சிலர் சொல்வார்கள். அப்படிப்பட்ட தைரிய நிலை ஒருவருக்கு மனோநிலை வர வேண்டுமானால் செவ்வாய் வலிமையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செவ்வாய் இன்றைக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். கிழமை செவ்வாய் என்றால் செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானையும் நாம் சென்று வழிபாடு செய்யலாம். நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் இருக்கிறதே, அந்த செவ்வாய் சன்னதிக்கு சென்று துவரையை தானமாக கொடுக்க வேண்டுமாம். அதற்கு ஒரு தனி கவசம் இருக்கிறது. அந்த கவசத்திலே அனைத்துமே இடம்பெற்றிருக்கும். பொதுவாக அங்காரகனுக்குரிய கவசம் என்ன என்றால், அங்காரகனாய் அவனியில் தோன்றிய மங்கள செவ்வாய் மலரடி பணிந்தேன். இப்படிப்பட்ட செவ்வாயே, உன்னுடைய மலரடியை நான் பணிந்து விட்டேன். பவளக்கல்லும் பாங்குரு துவரையும் உவப்புடன் அளித்தால் ஓடி நீ வருவாய். பவளக்கல் உனக்கு உரியது, பாங்குரு துவரை உனக்கும் உரியது. அவற்றை கொடுத்தால் நீ வருவாய். ஆடுடன் அன்னம் அரிய வாகனத்தை தேடி பிடித்த செண்பக நேசா, தைரியத்தோடு தனிச்செயல் புரிந்திட அரிய செவ்வாயுனை அழைத்தேன் வருக என்பார்கள். செவ்வாய் நமக்கு நன்மையை செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்று அதற்குரிய சிவப்பு வண்ண வஸ்திரம் சாற்ற வேண்டும். துவரையை தானமாக கொடுக்க வேண்டும். அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு பிடித்த மாலை செண்பகப்பூ. செண்பகம் ஒன்றுதான் வண்டுகள் உண்ணாத பூ. வண்டு உண்ணாத பூ செண்பகப்பூ என்று வர்ணிப்பார்கள். அந்த செவ்வாய் இன்று உச்சம் பெற்றிருக்கிறார். மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு செவ்வாய் வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். செவ்வாயை வழிபாடு செய்தால் வருவாய் பெருகும், வளர்ச்சி கூடும், தைரியமும் தன்னம்பிக்கையும் உயரும். தானாக செய்யும் செயல்களிலெல்லாம் தேனாக வெற்றியை நாட இயலும். எனவே அந்த செவ்வாயை கொண்டாடுங்கள், செழிப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாள். சிந்திக்காமல் நீங்கள் செய்த செயல்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. பாராட்டு புகழும் கூடும். இனத்தார் பகை மாறும். இனிய வழியில் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எனவே ஆலய வழிபாட்டால் தான் ஆனந்தம் காண வேண்டும். அது மட்டுமல்ல, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். நட்பு பகையாகலாம். விரயங்களே கூடுதலாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளுகின்ற நாள். உன்னத நிலையடைய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கு உதிரி வருமானங்கள் பெருகும். பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல தகவல் வந்து சேரலாம். 2லே குரு வக்கிரம் பெற்றிருக்கிறார். 10க்கு அதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் கூட உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடகராசி நேயர்களே, பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். வீடு தேடி வரன்கள் வந்து சேரப்போகின்றது. எனவே குழந்தைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். காரிய வெற்றி ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றி காணுகின்ற நாள். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். கட்டிடப்பணி தொடரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடர்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அரசியல்வாதிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகிறார்கள். கன்னிராசி நேயர்களே, இடமாற்றங்களால் இனிய மாற்றம் காணுகின்ற நாள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. என்ன இருந்தாலும் 7லே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பாகப்பிரிவினர்கள் இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். இன்னும் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள்.
வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். தன்னம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இன்று வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழியை கடைப்பிடியுங்கள். இன்று வரும் வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். புதனோடு இணைந்திருக்கின்றார். எனவே மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சேமிப்பு மாலை நேரத்தில் கிடைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்மச்சனி அதை குரு பார்க்கிறார். குருவும் சனியும் பார்க்கின்ற பொழுது குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பப் போகிறது. இன்றைக்கு பக்குவமாக பேசி சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதால் இன்றைக்கு நவகிரகத்தில் உள்ள செவ்வாயையும் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானையும் வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். எனவே தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுகின்ற பொழுது வெற்றி கிடைக்கும். 2இலே செவ்வாய் இருப்பதால் தொழில் மாற்ற சிந்தனைகள், இடமாற்ற சிந்தனைகள், வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலர் குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கலாமா என்று கூட நினைப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் வியக்க வைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. இதுவரை 8இல் இருந்த குரு இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சென்று உங்கள் ராசியை பார்ப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ஏமாற்றங்களை இதுவரை சந்தித்து வந்த நீங்கள் இப்பொழுது இனிய பலன்களை காணப்போகின்றீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அதிகரிக்கும் நாள். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். உறவினர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. 2இலே கேது இருக்கின்றார். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறைய வேண்டுமானால் ஏதேனும் நோய்க்கான அறிகுறிகள் தென்படுகின்ற பொழுது உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது. உறவினர்கள் இன்று மாலை நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வந்து தொல்லைகளை கொடுக்கலாம். எனவே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். பண தேவைகளை நண்பர்கள் பூர்த்தி செய்வார்கள். என்ன இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஜென்மத்திலே கேது இருப்பதால் ஒரு தொந்தரவு முடிந்தால் அடுத்த தொந்தரவு வந்துவிட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வங்கிக் கடனுக்கு ஏற்பாடு செய்திருந்தவர்கள் நல்ல தகவல் கிடைத்து மகிழ்ச்சி அடையப் போகின்றார்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.